ஹாய், மீன் குழம்பு ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் மீன் குழம்பு இல்லையா. அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் தீஞ்சக்கூடாது. பூண்டு கொஞ்சம் ஒரு பல் பூண்டு, முழு பூண்டை நல்லா உரித்து சேர்த்துக்கணும். நல்லா அது வதங்கினோடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 2 வெங்காயம் வச்சுருக்கேன், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டோன்னே சால்ட்டு சேர்த்து ஆட் பண்ணால் இன்னும் சீக்கிரமாக ஆகணும் இல்லையா, அதனால் சீக்கிரமாக வதக்கிக்கலாம். ஏதோ இந்த மாதிரி கோல்டன் கலராக ஆகிட்டோன்னையும் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 வதக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டோன்னே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாலாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிளகாப்பொடி 2 ஸ்பூன், இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். மஞ்சள் பொடியும் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு ஏற்கனவே கொஞ்சம் ஆட் பண்ணேன், இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா வதங்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோன்னே ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே எடுத்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் வரும்.